ஹலோ ஆல், இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஒன் பாட் உருளைக்கிழங்கு ரைஸ் தான் எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். குக்கிங் தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இல்லைனா உளுத்தம்பருப்பு இது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்துகிட்டு குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு மெயின் ஹீரோவான உருளைக்கிழங்க பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணி சால்ட், டர்மரிக் இது எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே வாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு மசாலா ஆட் பண்ணோம். எந்த மசாலாவுமே கிடையாது. வீட்டில் குழம்பு மசாலான்னு இருக்குல்ல, அது வந்துட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். இப்போ குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே போட்டுட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. இது குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.